மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்தி, பிள்ளையார் பிறந்த நாள். இன்று பிறந்தநாள் காணும் பிள்ளையாருக்கு, கணபதிக்கு, முழுமுதற் கடவுளுக்கு நம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்மளுடைய முழுமுதற் கடவுளான பிள்ளையாருக்கு எல்லாரும் சங்கல்பம் செய்து ஏதோ ஒரு இதை நம்ம வச்சுக்கிட்டோன்னா அடுத்த வருடம் பிள்ளையார் சதுர்த்தி வருவதற்குள் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அவருக்கு அரிசி மாவு கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் எதுவும் முடியலைன்னாலும் உங்களால் முடிந்த அந்த அவல் பொரி, சுண்டல், பொட்டுக்கடலை ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட தருவாங்க. 10 ரூபாய் நம்மளால் முடிந்ததை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம காலையில் பூஜை போட, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை, நேற்று மதியானம் 1:48 இருக்குது. இன்று மதியானம் 3:38 வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து பூஜை போடலாம். அதாவது சதுர்த்தி திதி இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி பூஜை செய்கின்ற நேரம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நேற்று மதியம், நேற்று இரவு, இன்றைக்கி காலையில் 7 to 8:50 வரைக்கும் கொடுக்கலாம். மதியானம், அதாவது மதியானம் 10:30 மதியானம் 1:20 வரைக்குமே பூஜை கொடுக்கலாம். நாளைக்கு மாலையும் பூஜை கொடுக்கலாம். அதாவது சனிக்கிழமை மாலை, இன்று மாலையும் பூஜை கொடுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கும் அந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப புத்தி கூர்மை, படிப்பு வரும் குழந்தைங்களுக்கு. அதனால் அவர் ரொம்ப அறிவு படைத்தவர். அதனால் குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு அறிவு, ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது வரும். அதனால் நமக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கி நமக்கு அறிவு கூர்மை, புத்தி கூர்மை எல்லாம் கொடுத்து நமது வேலை, வியாபாரம் அனைத்திலையும் நமக்கு வீட்டிலையும் சரி செல்வம் பொங்கி வழியும் நிச்சயமாக. ஏன்னால் இன்று நாம் பிள்ளையார் சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.